இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதவிடாய் பிரச்சனைகளும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ காமனா வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கு. இதுக்கு மெயினான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமா இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குறைக்கணும் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். சின்ன சின்ன எக்ஸசைஸ், வீட்டுல செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து கொஞ்சம் ரெகுலரா போறது, இது எல்லாமே வந்து வெயிட் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்தும். அதே மாதிரி இதுக்கு மெயினா எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி வாரத்துல வந்து ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். அதே மாதிரி பப்பாளி வந்து ஜூஸாவும் எடுத்துக்கலாம். சுண்டைக்காயுமே வந்து பாத்தீங்கன்னா சமையல்ல வந்து கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து கட்டுப்படுத்தும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வயிற்று வலிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு பாத்தீங்கன்னா, வாழைப்பூவோட நடுவுல இருக்கிற அந்த சாஃப்டான பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரும்போதுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த வயிற்று வலிக்குமே ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும்.